வெல்கம் டு ஆரக்கிள் எபெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம அபெக்ஸோட சிலபஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் 10 பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஜ் லேஅவுட்டில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அப்புறம் அந்த பேஜ் லெவலில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஒரு ஒரு பேஜ் லெவல் டெம்ப்ளேட்டில் என்ன மாதிரியான சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜியன்ஸு அந்த ரீஜனோட டெம்ப்ளேட்லாம் என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரீஜியன் மாஸ்டர் ரீஜன் என்ன, சப் ரீஜியன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் பேஜஸில் எது மாஸ்டர் பேஜ், எது டீட்டெயில் பேஜ், அப்புறம் ரீஜன்ஸில் வந்து HTML ரீஜன்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அபெக்ஸில் இங்கே டெம்ப்ளேட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டெம்ப்ளேட்ஸ் இது 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 நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தீம். அந்த தீமோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரக்கிள் எபெக்ஸில் யுனிவர்சல் தீம் அப்படிங்கிற ஒரு தீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரியான லுக் அண்ட் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த தீமில் என்னென்ன டைப் ஆஃப் நம்மளுக்கு வந்து கலர்ஸ் ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஒரு ஒரு 4-5 டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? தீம் இருக்குது. அந்த தீம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த தீம் ரூலரில் போயிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே தீம் வந்து கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்வுட் லைட்டு, அப்புறம் விட்டா, விட்டா டார்க்கு, விட்டா ரெட்டு, விட்டா சாலட், ஸ்லேட் அப்படின்னு ஒரு 4-5 டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து தீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரெட் கலர் தீம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணி பார்த்துக்கலாம். டார்க் மோடு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க் போட்டு பாருலாம். இதில் ஸ்லேட் வேணும்னா இந்த ஸ்லேட் கலர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த விட்டா அப்படிங்கிற ஒரு தீம் தான் நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அடிஷ்னல் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த கலரை நம்ம எடுத்துகிட்டு இந்த கலரில் வந்து ஒரு ப்ரைமரி கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் வேணும் அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்ம டோட்டலாகவே நம்ம பிங்க் கலரில் மாற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மைல்டாக வேணும் அப்படின்னா எஸ் ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் டெம்ப்ளேட் தீம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதோட கண்டெய்னர்ஸ் கலர்ஸ்லாம் எப்படி வரணும், இதோட நேவிகேஷன் சைடு நேவிகேஷன்ஸ்லாம் எப்படி வரணும், ஓகேங்களா? அப்புறம் இதோட ரீஜன்ஸில் எப்படி வரணும் அப்படிங்கிறத இங்கே தனித்தனியாக இருக்குது. நம்ம இது ஒவ்வொரு இந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில கலர்ஸில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது இப்போ இந்த நேவிகேஷனில் வந்து எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாடியோட ஹைட் என்ன வேணும், அடிஷ்னல் சிஎஸ்எஸ் வேணும்னா நம்ம இங்கே பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து இது நியூ தீமாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, நான் அதை வந்து இது சேவஸ் கொடுக்குறேன். கிட்டா க்ரீன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். கிட்டா க்ரீன் அப்படின்னு ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த தீமை நான் செட் பண்ணியாச்சு அப்படின்னா எப்போவுமே எனக்கு என்ன ஆகும், இந்த தீம் தான் நான் லாகின் பண்ணும்போது என்னோட யூஸருக்கு இந்த லாகின் இந்த க்ரீன் டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ ஃபர்தராக நான் தீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூசர் லெவலில் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கலாம். அவங்கவுங்க அவங்களோட தீமை வந்து மாற்றி சேவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே அலோவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷனில் ஷேர்டு கம்பனண்ட்டுக்குள்ள இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அட்ரிபியூட்ஸ் வாங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் கீழே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு மெசேஜ் இருக்கு. அட்ரிபியூட்ஸில் எனேபிள் என் யூசர்ஸ் டு சூஸ் தீம் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இது சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே கீழே கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இந்த தீம் வேண்டாம், நான் பழைய தீமே வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பழைய தீமை உங்கள் யூஸருக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணால் இந்த தீம் வந்து இந்த கலரில் இருக்கும். வேற ஒரு யூசர் லாகின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன தீமில் வச்சுருக்காங்களோ அதே தீமில் வந்து இது அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ நம்ம இப்போ தீம்குள்ளே போகலாம். அந்த தீம்
தீமோட டெம்ப்ளேட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸில் ஷேர்டு காம்பனண்ட்டில் இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற மெனுவுக்கு கீழே இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 76 டெம்ப்ளேட்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த யூனிவர்சல் தீம் கீழே நம்ம பேஜில் யூஸ் பண்ணுற அந்த பிரெட் க்ரூம் பாரு, அப்புறம் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வச்ச ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஐக்கான் டெக்ஸ்ட் வித் இருக்குது, டெக்ஸ்ட் வித் ஐக்கான் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டான வரக்கூடிய பட்டனோட டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐட்டம் லெவலில் நம்ம ஒரு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா? இந்த ஐட்டம் லெவலில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேபிள் இது வந்து ஹிடன் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், ஆப்ஷனல் அபோவ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆப்ஷனல் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐட்டம்லேயே அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்டு, அப்புறம் வந்து ரெக்வயர்டு அபோவ், ரெக்வயர்டு ஃப்ளோட்டிங். ஸோ இந்த மாதிரியான சில டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிரெட் க்ரூம், பட்டன்ஸ் பார்த்தாச்சு. ஐட்டம் லெவல் இதெல்லாம் பார்த்தாச்சு. காலண்டர் ரீஜன் இருக்குது. இந்த காலண்டர்லாம் தனியாகவே நம்மளுக்கு ஒரு பேஜோட ரீஜன்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து லிஸ்ட்டு. லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். நார்மலாக ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அந்த லிஸ்ட்டுக்கு ஒன்று டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கும். நம்மளுக்கு வந்து பேட்ச் லிஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இல்லை கார்டு மாதிரி டெம்ப்ளேட் வேணால் வச்சுக்கலாம். கிளாசிக் ரிப்போர்ட்டில் உங்களோட கொரி அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லிஸ்ட்டு ரீஜன் கிரியேட் பண்ணிவிட்டு பேட்ச் லிஸ்ட்டு, கார்ட்ஸு, லிங்க் லிஸ்ட்டு, மீடியா லிஸ்ட்டு, மெனு பார், மெனு பாப்அப், சைடு நேவிகேஷன் பார், டாப் நேவிகேஷன் மெனு. ஸோ இந்த டைப் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் லெவல். ஸோ பேஜ் லெவலில் நம்மளுக்கு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயர் மோடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டயலாக் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து டயலாக்ல வந்து ஒரு சின்ன டயலாக் வேணும் அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடில், அப்புறம் ரைட் சைடில் இருந்து, அப்புறம் வந்து ஃபுல் வியூக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ராயர் மோடு செட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சைடில் வந்து லெஃப்ட்ல ஒரு ரீஜன் இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட்ல ஒரு ஃபிக்ஸட் ரீஜன் இருக்கும். இந்த ரீஜனுக்குள்ள நீங்க நீங்க டெம்ப்ளேட்ஸ், அதாவது ரீஜன்ஸ்க்குள்ள நீங்க இதுக்குள்ள எவ்வளோ ரீஜன்ஸ்னாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறத பொறுத்து நீங்க எவ்வளோ ரீஜன்ஸ்னாலும் இதுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா இருக்கு பாருங்க. அதாவது இந்த ஏரியா, இது இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து உங்களுக்கு இது தனி ரீஜனா இருக்கும். இது வந்து பாடி கண்டென்ட், இது வந்து லெஃப்ட் சைடு ரீஜன். ஸோ இந்த ரீஜன்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வேணாலும், ரீஜியன்ஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஓகே. ஸோ இதான் லெஃப்ட் சைடு டெம்ப்ளேட். அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அதே மாதிரி தான் லெஃப்ட். பட் ரைட் சைடில் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பட் இது ஃபிக்ஸடாக இருக்காது. இது வந்து இதில் வந்து நம்மளுக்கு இங்கனுக்குள்ள ஒரு 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 ஐகான் இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது நேவிகேட் ஆகி அப்படியே நம்மளுக்கு என்ன ஆயிரும், இது உள்ள போயிரும். ஓகேங்களா? உள்ள போயிடும். நம்மளுக்கு அந்த ஃபுல் பேஜ் விசிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் அது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உள்ள ஒரு அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா லாகினோட பேஜ் டெம்ப்ளேட்டு. லாகின் பேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து லாகின் பண்ணும்போது ஸோ நம்ம பேஜஸ்லாம் இருக்கும். அந்த பேஜில் வந்து ஒரு மெனு இருக்காது. மேலே டாப் நேவிகேஷன் மெனு இருக்காது. எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் ரீஜன் மட்டும் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க் யூர் ரீஜியன்ஸ் அப்படின்னு இருக்கு. மினிமல் நோ நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மினிமல் நோ நேவிகேஷன் அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த பேஜில் வந்து இந்த நேவிகேஷன் மெனுவே எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேவிகேஷன் மெனு வராது. மேலே இருக்கிற இந்த ஹோம், அதாவது இந்த நேவிகேஷன் பார் மற்றும் இந்த ரீஜன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிலிட்டியில் வரும். ஓகேங்களா? அப்புறம் டயலாக் ரீஜன். ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து மாடல் டயலாக். இந்த மாடல் டயலாக் ரீஜன் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைடு காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. லெஃப்ட் சைடு காலம் அப்படிங்கிற மாதிரியே வந்து நமக்கு ரைட் சைடில் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இதையும் செட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு எவ்ரி பேஜ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு மோடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன பேஜ் டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மாடல் டயலாக்லேயே விசார்டு மாடல் டயலாக். நம்ம விசார்டு மாடல் டயலாக்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த டைட்டில் வந்து அப்படியே சென்டராக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா?
ஸோ பார்க்குறது கொஞ்சம் அது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேஜ் லெவல் ரீஜியன்ஸ். ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் பாப்அப் எல்ஓவி. ஸோ ப்ரீவியஸா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பாப்அப் எல்ஓவில ஒரு டிஸ்ப்ளே வேல்யூ, ஒரு ரிட்டர்ன் வேல்யூ அப்படிதான் இருக்கும். அபெக்ஸ்ல புது வெர்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா ஒரு 18 வெர்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி காலம் வேல்யூஸ் அதாவது பாப்அப் எல்ஓவிலாம் நம்மளுக்கு வந்து எனேபிள் பண்ணி குடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் அதில ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த அதோட காலமோட அ இது ஒரு ஒரு டயலாக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதில வந்து இருக்கிற காலம் பொசிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி ஒரு மாடல் டயலாக் ஓப்பன் ஆகுது. இதில ஒரு காலம் இருக்கு. காலம் 2, 3, 4 இது 100% ஸ்ட்ரெச்லயே வருது. நம்மளால இதுக்கு இது இது வந்து இவ்வளோ ஹைட் வேணும், இவ்வளோ விட்த் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? இது வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் காலம் வந்து எனக்கு ஒரு இந்த மாரி ஒரு 20% வரணும். செகண்ட் காலம் வந்து ஒரு 10% வந்தா போதும். 2 காலம் வந்து ஒரு 40% வந்தா போதும். இந்த மாரி ஒரு லே அவுட்ல நம்ம அந்த மாரி குடுத்தாங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்ட வந்து நம்ம ஐடியால வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரீஜியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரீஜியன்ஸ் இருக்கு. ஒரு அலர்ட் ரீஜியன், பிளாங்க் ரீஜியன், அப்புறம் பிளாங்க் வித் அட்ரிபியூட் அப்படின்னு இருக்கு. அப்புறம் பட்டன்ஸ் கண்டெய்னர் இருக்கு. கார்ட்ஸ் கண்டெய்னர் இருக்கு. கமர்ஷியல் கண்டெய்னர் இருக்கு. கொலாப்சபிள் அப்புறம் வந்து கண்டென்ட் பிளாக் அப்படின்னு இருக்கு. ஹீரோ, டெம்ப்ளேட். ஸோ இந்த மாரி நெறைய பேஜ் லெவல் டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது ஸ்டாண்டர்ட். நம்மளுக்கு எந்தெந்த இடத்துக்கு தேவையோ, அந்த இடத்துக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீஜியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட் லெவல் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாசிக் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கிளாசிக் ரிப்போர்ட்ல இருந்து நம்ம என்ன மாரியான ரிப்போர்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி இத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு ரீஜியன்ல வந்து ஒரு அலர்ட் ரீஜியன், அப்புறம் வந்து பேட்ச் லிஸ்ட்டு, கார்ட்ஸு, கமெண்ட்ஸு, கன்டென்ட் ரோ, கன்டெக்ஸ்சுவல் ரோ, மீடியா லிஸ்ட்டு, செர்ச் இந்த மாரி நெறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அடிஷனலா வந்திருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் பிளக்கின்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் அவதார் வேணுமோ அத அவதார் வச்சுக்கலாம். பேட்ச்சு, பட்டன், அப்புறம் வந்து கமெண்ட்ஸு, கஸ்டமைஸ்டா நம்ம இத செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பை டிஃபால்ட்டா நம்ம சிஸ்டம்ல வரக்கூடிய டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்ல வந்து எனக்கு இந்த டெம்ப்ளேட் வேண்டாம். எனக்கு அடிஷனல் சில ஃபீச்சர்ஸ் நான் இதில வந்து ஆட் பண்ணணும். நான் டெம்ப்ளேட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது போறேன் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். பட் வந்து எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ட வந்து நீங்க டச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது எல்லாமே லாக்ல தான் இருக்கும். பை டிஃபால்ட்டா இது வந்து சப்ஸ்கிரைப்டு மோடுல இருக்கறனால யூ கேனாட் எடிட் எக்ஸிஸ்டிங் அ டெம்ப்ளேட். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டெம்ப்ளேட்ட மாத்தணும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த டெம்ப்ளேட் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அடிஷனல் நீங்க வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் உங்க பேர்ல புது டெம்ப்ளேட் கிரியேட் பண்றனாலும் நம்மளால என்ன பண்ணிக்கிற முடியும்? கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது வந்து அந்த மாரி ஒரு காப்பி எடுத்து புது டெம்ப்ளேட்ல அந்த மாரி கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, நியூ டெம்ப்ளேட்லாம் வந்து நீங்க அந்த மாரி போட்டீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த வெர்ஷன் போம்போது சில அ கமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது. ஸோ அந்த நேரத்தில வந்து நீங்க வந்து திரும்ப ரீவொர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே பரவால்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா ஒரு டெம்ப்ளேட்ட வந்து காப்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பட்டன் டெம்ப்ளேட்ட நான் புதுசா ஒண்ணு காப்பி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த பட்டன் டெம்ப்ளேட்ட காப்பி எடுத்துக்கலாம். இது வந்து ஐகான் வித் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பை டிஃபால்ட்டா எப்பயுமே வந்து டெக்ஸ்ட் வித் ஐகான் அந்த மாரி தான் வரும். இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐகான் வரணும். இப்ப டெக்ஸ்ட் வந்து 2வது வரணும் அப்படின்னா, நீங்க அதுக்கான ஒரு டெம்ப்ளேட்ட வந்து உங்களால ஓனா கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? நீங்க எடிட் பண்ணிக்கங்க. எடிட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு, ஆம் ஓகே. இத எடிட் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம், இதோட டிஃபால்ட் பொசிஷன் இங்க இருக்கு பாருங்க. டிஃபால்ட் உங்களுக்கு பட்டன் வந்து லெஃப்ட்ல வேணுமா? ரைட்ல வேணுமா? பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும்போது பட்டன் வந்து ஸ்மால்ல தான் வரணும். இந்த டெம்ப்ளேட்ட செலக்ட் பண்ணிட்டா. இது வந்து எப்பயுமே வந்து பிரைமரி கலர்ல தான் வரணும். சக்சஸ்ல தான் வரணும். ஓகேங்களா? இது வந்து ஹோவர் பண்ணும்போது என்ன வரணும்? பட்டன் செட்டிங் வந்து எப்படி இருக்கணும்? விட்த் எப்படி இருக்கணும்? ஸ்பேசிங் எப்படி இருக்கணும்? இந்த மாரிலாம் நீங்க செட் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் பட்டனோட கிளாஸஸ். இதெல்லாம் பட்டனோட ஒரு டெம்ப்ளேட்ஸ். இது நார்மல் டெம்ப்ளேட்னா எப்படி இருக்கும்? ஹார்ட் பட்டன் குடுத்தீங்கன்னா, அதுக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகே.
ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களால் அடிஷ்னலாக வந்து உங்களால் இந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் எழுதிக்கிற முடியும், இல்லை ஒரு சப்ஸ்டியூஷன் ஸ்ட்ரிங் எழுதிட்டு நான் ஒரு டெம்ப்ளேட்டாக அதில் கேப்சர் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து நான் மேனுவல் இன்புட் வாங்குற மாதிரி நான் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்டியூஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஸ்டியூஷன் ஸ்ட்ரிங்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன மாதிரி டைப்பில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கிற முடியும், டிஃபைன் பண்ணிக்கிற முடியும். பண்ணிவிட்டு ஃபைனலி நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நம்ம புதுசாக பட்டன் கிரியேட் பண்ணும்போது அந்த பட்டனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நான் எப்படின்னு மாற்றுறேன்னு பாருங்கள். இந்த ஐட்டம் நான் டிஃபால்ட்டாக ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த சப்மிட் பட்டன் வந்து எனக்கு டெக்ஸ்ட் வித் ஐக்கானில் இருக்குது. எனக்கு ஐகான் வித் டெக்ஸ்ட் மோடில் மாற்றுறேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நான் இந்த பேஜை ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். அகைன் நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்க, நம்மளுக்கு வந்து பட்டனோட சேஞ்சஸ் தெரியுதா? இந்த சேஞ்சஸில் ஐகான் கொடுக்குறேன். ஓகே, ஏதாவது ஒரு ஐகான் கொடுத்துக்கிறேன். சேவ். பட்டனில் வந்து டிஃபால்ட்டாக ஸ்மாலில் வரணும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல போல இருக்கு. ஸோ அது வந்து நான் ஸ்மாலில் கொடுத்துக்கிறேன். பட்டன் சைஸ் வந்து எனக்கு ஸ்மாலில் வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். எப்படின்னா ஸோ நிறைய பட்டன் கிரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு பட்டனாக நான் செட் பண்ணி நான் ஐக்கான்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கான சைஸ் செட் பண்ணுறது, அதுக்கான பொசிஷன் செட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது அப்படிலாம் இது வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து டைம் டேக்கன் ஜாப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் நிறைய பட்டன்ஸ் வந்து நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் கடகடன்னு ஆட் பண்ணிட்டே போகலாம். மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி. டெம்ப்ளேட் லெவலில் மாற்றினாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 10 பட்டன் இருக்குன்னா 10 பட்டன்லேயே உங்களுக்கு வந்து மாறிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் வந்து ஒரு 4 டூப்ளிகேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த பட்டன்லாம் பாருங்கள், நான் இப்போ டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரே ஸ்ட்ரோக்கில் நான் பட்டன் சைஸ் எல்லாத்தையும் நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ளேட்டில் போயிட்டு இதை விட இன்னும் சின்னதுக்கு மாற்றணும், ஸ்மாலில் இருந்து டினி அப்படிங்கிற மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா நான் போய் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே மோடை போய் மாற்றிக்கிறேன். பட்டனோட டைப் வந்து சிம்பிளாக இருக்கட்டும், பட்டன் வந்து சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை டேஞ்சர் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹார்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ டேஞ்சர் மோடுக்கு நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ என்டையர் சிஸ்டமில் இந்த டெம்ப்ளேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ எவ்ரிவேர் வந்து இந்த 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 டெம்ப்ளேட்டை வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம பேஜ் லெவலில் இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் என்ன, பேஜ் டெம்ப்ளேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பேசிக்காக சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் அது உள்ளே போயிட்டு நான் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து அதை டெமோ பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.